கோத்திரம் ஒரே மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் சார்? சார் கோத்திரம் ஒரே மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறீங்க. அந்த கோத்திரத்தை டிஃபைன் பண்ணுறது யார்? நீங்கள் என்ன கோத்திரம்னு டிஃபைன் பண்ணுறது யார்? நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ அது கரெக்டாக தப்பான உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன், பிளட் டெஸ்ட் எடுப்போம், உங்கள் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ எங்கிட்ட இருந்து டெரிவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அதில் நீங்கள் கோத்திரம் கண்டுபிடிச்சிருவீங்களா? முடியுமா? முடியாதா? முடியாதுல்ல. அப்போ கோத்திரம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு சில ரிஷிகள் நமக்கு வழிகாட்டியாக ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க சார். பல ரிஷிகள் இருந்திருக்காங்க. ஒரு 100-200 ரிஷிகள் இருந்து ஒவ்வொரு ரிஷியும் வந்து இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் குருகுல கல்வி முறையில் படிச்சுட்டு வந்தவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ஒரு ரிஷிகளை அப்ரோச் பண்ணி இது பண்ணலாமா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நத்திங் பட் கைடன்ஸ். ஒரு குரு, அந்த பெரிய குருவுடைய பேர் தான் கோத்திரங்களுடைய பேராக வழங்கப்படுது. அந்த குரு பாரம்பரியத்தில் வந்தவங்க இன்னொரு குரு பாரம்பரியத்தில் வந்தவங்க ஃபேமிலியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரே குரு பாரம்பரியத்தில் வந்தவங்க ஒரே பழக்க வழக்கம் இருக்கிறதுனால அது ஒரு சகோதரத்துவமாக பார்க்கப்படுது. அதனால தான் கோத்திரங்கள் ஒன்றா இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ தவிர்த்து இந்த கோத்திரங்களுக்கும் பயாலஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. கோத்திரங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ப வைக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் இதை எடுத்துக்க கூடாதுங்கிறது வந்து உங்கள் பெரியவங்களை தான் நீங்கள் கேட்கணும். ஆக்சுவலாக டு மை நாலேஜ் இதெல்லாம் கிடையாது.